ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். நம்ம ஒரு நியூ சீரீஸ் கொண்டு வந்திருக்கோம். சுபமுகூர்த்த வேலை அப்படின்ற சீரீஸ் தான். இதுவும் ஒரு நல்ல ஃபேமிலி கான்செப்ட் தான். இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் நமக்கு மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாமா ராணி வா. பெருமாளுக்காக துளசி மாலை கொண்டு வந்தேன். குடுமா. ஐயா, உன் புள்ள உனக்காக துளசி மாலை கொண்டு வந்திருக்கா. எல்லாம் அவளுக்கு நல்லதே நடக்கணும். என்னம்மா ராணி, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். பிறந்த நாளா? சரிடாமா சரிடாமா, சாமியை கும்பிடு. அப்பனே பெருமாளே, இந்த வருஷம் எனக்கு 27வது பிறந்த நாள். இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், சந்தோஷம் எல்லாத்துலேயுமே நீ கூட இருந்திருக்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிப்பா. இன்னைக்கு எனக்கு 27வது பிறந்த நாள். என்னோட பிறந்த நாளில் என் அம்மா என் கூட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? வருஷம் வருஷம் உங்ககிட்ட என் பிறந்த நாளை யாராவது கொண்டாட மாட்டாங்களா? என்னையும் ஒரு தேவதை மாதிரி பார்க்க மாட்டாங்களான்னு எத்தனையோ நாள் எங்கே இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் உங்ககிட்ட வேண்டாத நாட்கள் இல்லை. தினந்தோறும் சித்தி கொடுமையை அனுபவிச்சு மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையை ஏண்டா வாழணும்னு தோணுது. ஆனால் வருஷத்தில் ஒரு தடவை என் தம்பியை பார்ப்பேன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். உலகத்தில் எந்த பொண்ணுக்கும் என்னோட நிலைமை வரவே கூடாது. அம்மா தவறினதுக்கப்புறம் அப்பா தன்னோட சந்தோஷத்துக்காக 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நானும் என் தம்பியும் அவரோடையாவது இருப்போம், அம்மா தான் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் சித்தி வந்ததுக்கப்புறம் அவர் எங்களை பார்த்துக்க முடியாதுன்ட்டாரு. ஆனால் 2 பேர்த்தில் ஒருத்தரையாவது பார்த்துக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மாயை கேட்டுக்கிட்டதுனால தான் நான் ஒரு வருஷம் இங்கேவும் அவன் ஒரு வருஷம் அங்கே அம்மாயி வீட்லேயும் எங்கள் வாழ்க்கை 2 பேருக்கும் இப்படி நூலிழந்த பட்டம் மாதிரி இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்றுமா திக்குக்கு திசைக்குமா இருக்கும். எல்லாரும் மாதிரியும் கூட பிறந்தவங்களோட ஒன்றா இருக்கிறதுக்கும் கொடுப்பனை இல்லை, பெத்த தாயோடு இருக்கிற கொடுப்பனையும் எனக்கு இல்லை. எனக்குன்னு வர வாழ்க்கையாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு கூட தெரியல. ஆனால் உன்னை நம்பி இருக்கேன். எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நான் தாங்கிக்கிறேன். நீதான்ப்பா எனக்கு ஒரு நல்லதை அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு நல்லதை அமைச்சு கொடுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. உன்னை தவிர வேற யாருமே இல்லைப்பா. தினந்தோறும் சித்தி கொடுமை. அந்த கொடுமையில் அந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல. எங்கிட்டாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாமான்னு தோணுது. அந்த அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா. இனிமேலாவது ஒரு நல்லதை நடத்தி கொடுப்பா. மாடி துளசி, அதெல்லாம் பெருமாள் உனக்கு எந்த குறையும் விட மாட்டாரு. இத்தனை வருஷம் நீ பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் ஓடி உனக்கு நல்லதே நடக்கும். அடடாடா, எதுக்கு தான் இப்படி காலையில் இந்த மழை நச 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 நசன்னு தூரி தொலையுதுன்னு தெரியலையே. ஐயா, மனுஷ மக்க காலகாலத்தில் வேலை வெட்டிக்கு போவாங்க. இந்த நேரத்தில் மழை பேஞ்சு கொட்டுன்னு கொட்டியல்லதம்மா. இதில் இவ வேற எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஊருப்பட்ட வேலை கிடக்குது. எல்லாத்தையும் அப்படியே போட்டுவிட்டு காலங்காலத்தில் ஒரு பக்கம் விடியாமையும் எங்கிட்டு போனான்னு தெரியலையே. வரட்டும் இவளை 4 முத்தி வீட்டோட கடக்க வைக்கணும். அப்படியே ஊரை சுத்துட்டுன்னு விட்டோம், அம்பிட்டு தான் நம்ம மான மரியாதையை வாங்கிட்டு போயிடுவா. காலங்கத்துல என்ன புலம்பிட்டு கிடக்குறவ? ஓஹோ, ஐயா இன்ன வரைக்கும் தூங்கலையோ? என்ன அவ பேசுறா, ஏன் இவ பேசுறான்னு கேட்டுக்கிட்டு இருந்தியோளோ? அட இல்ல, ஏதோ நச நசன்னு சத்தம் கேட்டுச்சா அதான். ஆமாய்யா, ஆமா, நான் பேசுனா நச 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 நசன்னு சத்தம் தான் கேட்கும். ஐயோ, உன்கிட்ட பேசினா காலையிலே தலைவலி தான் வரும். ஆமா, என்கிட்ட பேசினாதான் உங்களுக்கு தலைவலி எல்லா வலியும் வரும். எதுக்கு புலம்பிட்டு கிடக்குறவ? நான் ஒன்னும் புலம்பல சாமி, ஒன்னும் புலம்பல. உங்க புள்ள ஒரு பக்கம் விடியாம எங்கிட்டு போய் தொலைஞ்சாலும் தெரியல. எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு பார்த்துட்டு படுத்துக்கிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. எங்க போயிருப்பா? எங்கிட்டாவது வெளியே போயிருப்பா. எங்க போயிருப்பா? வெளியே போயிருப்பாளா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு விடியறதுக்கு முன்னாடி எங்கிட்ட போய் ஊரை சுத்துறா? எல்லாரும் வீட்டுல தானே இருக்கோம். வெளியே மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குது. எங்கிட்ட போய் ஊர் சுத்துறா? என்ன புது பழக்கம் உங்க பிள்ளைக்கு? ஒன்னும் வாயை திறந்துடக்கூடாது சாமி. வாயை திறந்தாலே சித்தி கொடுமன்றீங்க. இப்ப யாரு உன்னை என்ன சொன்னா? சும்மா இரும்மா, எங்கிட்டாவது போயிருக்கோம், மழைனால எங்கிட்டாவது இருப்பா, வருவா. ஆமா ஆமா, உங்க பிள்ளைய சொன்னாதான் அப்படியே பொத்துக்கிட்டு வருமே.
வீட்டுல வேலை செய்ய பயந்துகிட்டே எங்கிட்டாவது ஓடி எங்கிட்டாவது இருந்துக்குவா. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இருக்குது அவளுக்கு. பிள்ளைகளா வெரச வேலையை பாருங்க பிள்ளைகளா. நேரங்களமா போவான், மழை வேற அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குது. மழை நேரத்துல கூட இப்படி வேலை வாங்குறீங்க? எனக்கு என்ன ஆசையாமா? அவ்வளவுதான், இந்த ஒரு வாக்கியாதான் கிடக்கு, அதையும் முடிச்சு விட்டு போனா அப்புறமேட்டுக்கு நீங்க பாட்டுக்கு போய் இருக்கலாம்ல. மழை விட்டோனே பாத்துக்கணும், உடனே எல்லாம் பண்ண முடியுமா? ஏப்ல ராணி. ராணியா? என்னங்கக்கா? ஏப்ல கொற்ற மலையில எங்கிட்டு போயிட்டு வரவ? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளுங்கக்கா, அதான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். பிறந்த நாளா? அப்படியா, சரி சரி சரி. உங்க சித்திக்காரி இப்படி மலையில நனைஞ்சுக்கிட்டு தெரிஞ்சது, காய்ச்ச வந்தா எல்லாம் ஆஸ்பத்திரி செலவு பண்றதுன்னு சொல்லிட்டு வாழ் வாழ்னு கத்த போறா. ஐயோ அதான்க்கா, முதல்ல மழை இல்ல, இப்பதான் ஐயர் வந்தாருன்னு சாமி கும்பிட்டு வந்தனா, அதான் இப்பதான் திடீர்னு இப்படி மழை. வெரசா ஓடு ஓடு ஓடு. சரிங்கக்கா. பிறந்த நாளா? எப்படி நான் மறந்தேன்னு தெரியலையே. சரி சரி, அப்புறமேட்டுக்கு சந்தைக்கு போய் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு மீதி இருக்கிற காசை அம்மாவுக்கு தெரியாம ஏதாவது ராணிக்கு வாங்கிட்டு வந்து தர வேண்டிதான். அண்ணே. என்னம்மா தங்கச்சி, கொற்ற மலையில என்ன பைய தூக்கிட்டு வந்திருக்கவ? அத்தாடி, அங்கே நில்லாத்தா நில்லாத்தா, இங்க வயலுக்குள்ள இறங்காத, அப்புறம் மேல சவதி ஆயிடும். இந்த இரு வாரேன். ஏக்கா கொஞ்சம் வரசா வேலையை பார்த்துட்டு கிளம்புங்கக்கா, நான் இந்த வந்துடுறேன். கொற்ற மலையில அப்படியேவா நனைஞ்சுக்கிட்டு இருப்ப, துணி ஏதாவது தலையில எடுத்து போடாத்தா. போட்டு மண்ணு என்ன ஆக போகுது? என்னத்தா இங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அங்கிட்டு வா அங்கிட்டு வா. என்ன ஏதுன்னு தெரியலையே, தங்கச்சி பைய தூக்கிட்டுல வந்திருக்கு. ஆத்தாடி, அங்கிட்டு மழை கம்மியா இருந்துச்சு, இங்கிட்டு ஊறப்பட்ட மழையால இருக்குது. ஐயோ, காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்து போட்டாங்களா என்னன்னு வேற தெரியலையே. ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் நனைஞ்சு கிடக்க போகுது. ஆத்தாடி ஆத்தா, எல்லாம் தப தப தபன்னு நனைஞ்சு போச்சே. கஷ்டப்பட்டு நேத்து எல்லாமே துவைச்சு போட்டனே. ஆத்தாடி, சித்தியோட புது சேலையெல்லாம் வேற கிடக்குது. ஐயோ, இன்னைக்கு என்ன உரிச்சு உப்பு கண்டம் போட போறாங்க. சீக்கிரம் கொடியில கிடக்குற துணியெல்லாம் எடுப்போம். ஆத்தா வேகமா நடாத்தா, என்ன நீ அண்ணன் நட போட்டுக்கிட்டு இருக்கிறவ, மழை வேற கொட்டுதுல்ல. ஆத்தாடி ஆத்தா, சரியான மழை வந்துருச்சுமா. நல்லாதான் இருந்துச்சு, திடீர்னு தான் அப்படி கருக்கலாகி மழை வந்துருச்சு. இங்க பாரு அத்தா, தலையில ஈரமா கிடக்குது, தொட தொட முதல்ல. ஆமா, தொடச்சு மட்டும் என்ன ஆக போகுது? என்னம்மா என்னாச்சு? நீ மட்டும்தான் ஒத்தையில வந்திருக்க, மாப்பிள்ளை எங்க? ஆமா, நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிங்க எல்லாரும். தினந்தோறும் அவனோட பெரிய அக்க போற கிடக்குது. என்னால இனிமேல அவன் கூட போய் வாழ முடியாது. ஒரே தான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு வந்துட்டேன். என்ன ஆச்சுமா இப்படி பேசிட்டு இருக்கவ? வேற எப்படி பேசுவாங்க? வேற எப்படி பேசுவாங்க? என்ன மாப்பிள்ளை பார்த்து வச்சு நீ கட்டி விட்டுருக்க? என்னம்மா, மாப்பிள்ளை நல்லா தானே உன்னை பாத்துக்குவாரு, அப்புறம் என்ன? ஆமா, நல்லா பார்த்து கிழிச்சான். எப்ப பார்த்தாலும் எதை செஞ்சாலும் 1008 நோட்டம் சொல்றான். எங்க அம்மா மாதிரி சமைக்க மாட்டேங்கிறேன், எங்க அம்மா சமைக்கிற மாதிரி இல்ல, எங்க அம்மா எப்படி சமைக்கும் தெரியுமான்னு எதை செஞ்சு போட்டாலும் அவங்க ஆத்தா புராணத்தையே பெருசா பேசுறான். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஏம்மா இப்பதானம்மா கல்யாணம் ஆயிருக்கு, போக போக அதெல்லாம் சரியா போயிடும். அதெல்லாம் எப்பயும் சரியா போவாது. என்னால அவன் கூட வாழ முடியாது, என்னை அத்து விட்டுரு. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசலாமா? வாழ போற புள்ள இப்படிலாம் பேசக்கூடாதாத்தா. நீ கம்மனு கடை. என்னால அவன் கூட எல்லாம் போய் வாழ முடியாது. சரி சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், சரியா? இங்க பாருனே, அந்த ஆளு கூட எல்லாம் என்னால வாழ முடியாதுனே. தினந்தோறும் அவன் கூட பெரிய அக்க போறா இருக்கு. இதுல வேற கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாவன்? குடிக்கவே மாட்டேன்னு சொன்னான். இப்ப டெய்லியும் குடிச்சுக்கிட்டு வாரான். என்ன குடிக்கிறாரா? ஆமா, தினந்தோறும் குடி குடி குடின்னு குடிச்சே அழிக்கிறான். நான் அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏன் குடுக்குறீங்கன்னு கேட்டா என்னையவே அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறது. என்னம்மா புதுசு புதுசா என்னென்னமோ சொல்ற? புதுசு புதுசாலாம் என்னென்னமோ சொல்லல, அங்க நடக்கிறதுதான் சொல்றேன். நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிருக்கீங்க, நான் பாட்டுக்கு செவடேன்னு இருந்திருப்பேன். கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி என்ன பாலகணத்துல தள்ளிட்டல்ல. மாடி எல்லா பக்கமும் விசாரிச்சு பார்த்து தானம்மா கல்யாணம் பண்ணி வச்சேன். இங்க பாரு, என்னால அவன் கூட எல்லாம் போய் வாழ முடியாது. நீ வேணும்னா அவன் கூட போய் வாழு. சரி சரி, வீட்டுக்கு போவோமா? கொஞ்சம் மழை விடுற மாதிரி இருக்கு, வீட்டுக்கு கிளம்புவோம் வா, அங்க போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சரி. ஐயோ, உள்ள இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கேயே இருக்காங்களே, இப்போ என்ன பண்றது? சரி, அப்படியே துணியை காய போடுற மாதிரி அங்கிட்டு போய் காய போடுவோம். பாத்தியா, ஆள் இங்க உட்காந்துருக்கேன், அப்படியே பூனை மாதிரி போறத பாத்தியா? என்ன நல்ல காலங்கத்துல ஊரை சுத்திட்டு வந்தாச்சா? இல்ல சித்தி, ஊரை சுத்த போல கோயிலுக்கு தான் போனேன்.
கோயிலுக்கு போனேன்ற நெத்தியில ஒரு குங்குமத்தை காணா ஒண்ணுத்தையும் காணா. இல்ல சித்தி, வெளியே சரியான மழை, அதான் நெத்தியில வச்சதுல கரைஞ்சிருச்சு. ஆமா ஆமா, உங்களுக்கு மட்டும்தான் கரையும். நல்லா ஊற சுத்திட்டு வந்து கரையுதா உனக்கு? நிஜமா கோயிலுக்கு தான் சித்தி போனேன். அது சரி, வெளியே துணிமணி கிடக்குது, வீட்டுல யார்ட்டையோ சொல்லிட்டு போவணும். ஒரு பக்கம் விடிஞ்ச விடியாம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கியே, அதுவும் கதவெல்லாம் திறந்து போட்டு போயிருக்கியே. யாராவது உள்ள வந்து எதையோ களவாண்டுட்டு போனா நீ கொண்டு வந்து தருவியா, இல்ல செத்து போனாலே உங்க ஆத்தா அவ கொண்டு வந்து தருவாளா? அங்க என்ன உங்க அப்பனை பார்த்தா அப்படியே நீ அப்படியே கடிச்சு மென்னுருவாரா? இல்ல சித்தி, நான் கதவை சாத்தி வச்சுட்டு தான் போனேன். காத்துக்கு எதுவும் திறந்திருக்கும் போல இருக்கு. வெளியே எதுவும் பூட்டு போட்டு போனா அப்புறம் நீங்க வெளியே வரதுக்கு சிரமப்படுவீங்கன்னு தான் ஒருக்க சாத்தி வச்சுட்டு போனேன். முதல்ல இந்த கூட கூட பேசுறத நிறுத்து. ஒன்னு சொன்னா கேட்டுக்க பழகு. என்ன லட்சணத்துல புள்ள வளர்த்துருக்காளோ உங்க ஆத்தாக்காரி, எதுக்கு எடுத்தாலும் வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு. சித்தி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதனாலதான் கோயிலுக்கு போனேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமா ஆமா, நீ எல்லாம் வாழ்றதே ஒரு சாபக்கேடுன்றே, இதுல உனக்கு ஒரு பிறந்த நாள் தான் ஒரு இதா? ஐயோ ஆண்டவனே. உள்ளதான் பிறந்த நாள்னு சொல்லுதுல, விடு. இன்ன வரைக்கும் தூங்கிட்டு தானே இருந்தீரு, அப்படியே தூங்குற மாதிரி இருங்க. வேற எதையும் என்கிட்ட பேசுறவள வச்சுக்காதீங்க. பிள்ளைங்களை இப்படிதான் உருட்டி அரட்டி வைக்கணும். தான் ஆடாட்டியும் தான் தசையாடுது போல இருக்கு. ஆடும் ஒட்டை நறுக்கிட்டேனா அப்புறம் நல்லா ஆடும். அப்படியே மலமாடு மாதிரி நிக்காத. ஏற்கனவே நனைஞ்சுக்கிட்டு வந்து வீடு முழுக்க நாஸ்தி பண்ணிட்ட, இப்ப இதையாவே தொடச்சு விடுறது. துணியை வேற அப்படியே தொப்ப தொப்ப தொப்பன்னு புடிச்சுக்கிட்டு, அதுதான் வெளியே நனைஞ்சு போச்சுன்னு தெரியுது. ஒண்ணு போறவ அதை எடுத்து உள்ள போட்டுட்டாவது போடும். அப்படியே கிளம்பி போயிட்ட. என் புது சேலையெல்லாம் வம்பா போச்சா? அவ்வளவுதான், இனி அந்த பாவடையில் உள்ள சாயம் ஒட்டி அதை தூக்கி கறி துணிக்கு போடு. சித்தி, காய போட்டுறேன். இந்தா இங்க வா. சொல்லுங்க சித்தி. அது சரி, இது என்ன புது துணி? இது எப்ப எடுத்தது? யார் எடுத்து கொடுத்தது? புதுசு ஒண்ணும் இல்ல சித்தி, பாப்பாவுக்கு தான் பெருசா இருக்கு பத்தலன்னு சொன்னீங்கல்ல அன்னைக்கு, அந்த துணி தான் இது. அதானே, ஒண்ணு இங்க பத்தலன்னு சொன்னா போதுமே எடுத்து உடனே போட்டுக்கிறது. ஏன் டக் பிடிச்சா அவ போட மாட்டாளா? என்னமா அவ போடவே மாட்டான்னு சொன்ன மாதிரி எடுத்து அப்படியே உடனே மாட்டிக்கிட்ட. இல்ல சித்தி, பிறந்த நாள் அதுமா புது துணி போடுவோன்னு தான். ஏற்கனவே ஆத்தெல்லாம் முழுங்கி உள்ள போட்டாச்சு, இதுல புது துணி வேற போடணுமா? வா. பிறந்த நாள் அதுமா எதுக்கு திட்டுற? பாவம் இல்லையா? இங்க இருங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு இருங்க. சும்மா என் விஷயத்துல தலையிடாதீங்க. பிறந்த நாள், ஆமா பிறந்த நாள். இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டியே என் காலை ஒஞ்சு போச்சு. அவ பாட்டுக்கு பெத்து போட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னு போயிட்டா. இப்ப இந்த சுமையெல்லாம் நான் என் தலையில சுமக்கிறதா இருக்கு. சித்தி, அதை காய போட்டேன். இது என்ன குழம்பு வைக்கணுமா? இல்ல, பொரியல் பண்ணணும். எடுத்துட்டு போய் எல்லாம் செய்ய. அதை எடுத்துட்டு போனா இதே எடுத்துட்டு போவேன். இதையும் எடுத்துட்டு போ. ஏமா வாழ வாழ வீட்டுல கத்திட்டே கிடக்குறீங்க? தூக்கம் வர மாட்டேங்குது. ஏடி, எனக்கு மட்டும் என்ன ஆசையா வாழு வாழு வாழுன்னு கத்தணும்னு? நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்குது, அந்த தண்டை சோறு. அதனாலயே எனக்கு பெரும் தலைவலியா இருக்கு. அப்புறம் நான் என்ன பண்றது? ஐயோ ஏமா, ஒரு காஃபிமா, தலை வலிக்குது. இதா வைக்க சொல்றேன் இரு. ஏய் ஏ ராணி. சித்தி, சொல்லுங்க சித்தி. என் புள்ள தலை வலிக்குதுன்றா, சீக்கிரம் போய் ஒரு காஃபியை வச்சு எடுத்துட்டு வா. ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி. ஏமாடி, நேரங்காலமா எந்திரிச்சு உனக்கு தேவையானது நீ பண்ணலாம்ல? இப்படி விடிய விடியவா தூங்குவாங்க படுக்கையில? இங்கயா என் பிள்ளை என்ன அம்மா இல்லாமையா இருக்கிறா? என் பிள்ளை இதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும் வைக்கணும். வீட்டுல ஒன்னதுக்கு தண்டத்துக்குள்ள சோறு போடுவாங்களா? என் பிள்ளை பாவம், அவன் நல்லா தூங்கட்டும். நீ வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. நம்ம வீட்டுல இருக்கும்போதே எல்லா வேலையும் கத்துக்கிட்டா போற வீட்லயே சுலபமா இருக்கும்ல. இங்க பாருங்க, என் புள்ள என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும், சரிங்களா? என் புள்ள என்ன நான் கஷ்டப்படுற குடும்பத்துல கட்டி கொடுக்க போறேன்? என் புள்ள ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. அப்படி இருக்கும்போது அப்படிதான் நான் கட்டி கொடுப்பேன். நீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. நீ தூங்குடா செல்லம், நீ தூங்கு. சித்தி, சக்கரை முடிஞ்சு போச்சு, சக்கரை வாங்கணும். ஏண்டி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சக்கரை 1/2 கிலோ வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ளே முடிச்சாச்சா? சித்தி, உங்க எல்லாத்துக்கும் தான் சித்தி வச்சு கொடுத்தேன். வாய்க்கு வாய் பேசாத, வாய்க்கு வாய் பேசாத, அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. என்ன புள்ள லட்சணமோ தெரியல, எதுக்கு எடுத்தாலும் வாய்க்கு வாய், எதுக்கு எடுத்தாலும் வாய்க்கு வாய். போ, போய் கடையில வாங்கிட்டு வா. காசு சித்தி. ஷோ, கடன் சொல்லி வாங்கிட்டு வா. காசு இல்ல, அப்புறமேட்டு கொடுத்துக்கறேன். என் சட்டை பாக்கெட்ல ஒரு 50 ரூபா இருக்கு, எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வா. பாருங்க, இப்ப சட்டை பாக்கெட்ல எடுக்க சொல்ற பழக்கம் தான் பின்னாடி சட்டை பாக்கெட்ல இருந்து காசெல்லாம் தூக்கிட்டு ஓட தோணும். அதனால உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. நீ போ, அப்படியே மலமாடு மாதிரி நிக்காம. வெளியே மழை வருதுன்னா அந்த கொடையை எடுத்துட்டு போக வேண்டியதானே? ஆமா, உங்க பிள்ளை அப்படியே கரைஞ்சிருவா மலையில. மலையில கரைஞ்சிற மாதிரி இப்பதான் நல்லா தின்னு தின்னு நல்லா திருஷ்டி பூசணிக்கா மாதிரி தானே இருக்கிற. அப்புறம் என்ன, டிவி பார்க்க முடியுதா? அம்மா, நீ இருந்திருந்த இப்படி என்னை மலையில நலைய விடுவியாம்மா? நீ இல்லைன்னோனையும்
என் நிலமெல்லாம் ரொம்ப கஷ்டமா. சப்பா, காலங்கத்தில் எதுக்கு தான் இந்த மழை வந்து இப்படி பொழப்ப கெடுக்குதுன்னே தெரியல சாமி. சி, ஏதோ இன்னைக்கு மழை வராமல் இருந்துச்சுன்னா காலையில ஒரு 200-300 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க எல்லாம் வாங்கிட்டு போயிருக்குங்க. அதுக்கு வழி இல்லாமல் ஆக்கி போட்டாங்க. இப்போ மழைனா யாரும் வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க, வீட்லேயே இருந்துக்கிட்டு எதையோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கோன்னு இருப்பாங்க. அதனால நான் மழை வந்து நம்ம பொழப்ப கெடுக்குது. ஏன்னா இப்படி பண்ணுதோ தெரியலையே ஆண்டவா. அம்மா கடையில் இல்லை, உள்ளே இருக்கும் போல இருக்கு. வா உள்ள வா. மழை பெருசாக வரத்துக்குள்ளே விரவு கட்டையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு வச்சிடணும். அப்போ தான் ராத்திரிக்கு சமைக்க முடியும். இல்லைன்னா எல்லாம் வதன்னு நனைஞ்சு போயிடும். அப்புறம் புகஞ்சிக்கிட்டு கிடக்கும். ஏம்மா அதுக்குள்ளேயும் வந்துட்டானே. ஓஹோ, மழை வருதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பான் போல இருக்கு வீட்டுக்கு. ஏம்மா ஆத்தாடி, நீ என்னடி கொட்டை மலையில இப்படி தபன்னு நனைஞ்சு வந்திருக்கிறவ? என்னடா முறைச்சிக்கிட்டு இருக்கா? மாப்பிள்ளைக்கு அவளுக்கும் சண்டைமா, அதான். சண்டையா? அமுதா, டீ வைக்கட்டுமா? ஐயோ, முறைக்கிறாளே. பசியோட இருப்ப. இன்னைக்கு பெருசாக எதுவும் சமைக்கல. மோரும் தொட்டுக்க சட்னியும் தான் இருக்கு. சாப்பாடு போட்டு மோர் ஊற்றி சட்னி எடுத்துட்டு வரட்டுமா? ஏம்மா கோவத்துல தாம்மா இருக்கா வந்ததுல இருந்து. இருடா இரு. அமுதா, சோறு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? என்னம்மா தபன்னு இருக்க? துணி முதல்ல பீரோல இருக்கு, எடுத்து மாட்டிக்கமா. இப்படி ஈரத்தோட இருக்காத, அப்புறம் உடம்புக்கு சேராம போயிட போகுது. இப்போ என் உடம்புக்கு சேராதான் உனக்கு முக்கியமா தெரியுது. இப்படி என்னடா புள்ள பையும் கையுமா வந்திருக்காளு, என்ன ஏதுன்னு உன்னால கேட்க முடியல. அடியே, எதுக்கடி இப்படி கோவப்படுறவ? கோவப்படாம எப்படி இருப்பாங்க? என்ன மாப்பிள்ளை பார்த்து வச்சு கட்டி வச்சிருக்கீங்க? எனக்கு என் வாழ்க்கையே போச்சு. அடியே, நல்ல மாப்பிள்ளைன்னு தன்னடி கட்டி வச்சோம். அதுவும் இல்லாம குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்க தாண்டி செய்யும். அதுக்கெல்லாமா கோவப்படுவ? இங்க பாருமா, இப்படி பேசுறமா இந்த வையே, நான் அப்புறம் இங்க இருந்து எங்கிட்ட கிளம்பி போயிருவேன். அத்தாடியாத்தா. ஏம்மா கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு, எதுவும் பேசாத, அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம். இப்போதைக்கு சாப்பாடை போட்டு கொடு. சரிடி, துணியை மாத்திக்கடி. சோறு போட்டு எடுத்துட்டு வரேன். கடையில யாரும் இல்லையே. கடையில ஆள் இல்லையா? கடையில ஆள் இல்லையா? ஜாமா வேணும். எப்பாடா நம்ம நேரத்துக்கு யாரோ கடைக்கு வந்துட்டாங்க, நம்ம ஓடிட வேண்டிதான். கடைக்கு யாரோ ஜாமான் கேட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேமா. அம்மா நீ இருமா, நான் போறேன். ஐயோ ஐயோ, நான் போய் பாக்குறேன்டா. தானே ஆளுக்கு என்னை எப்படி ஒரு புதக்குழியில தள்ளிட்டு 2 பேரும் அப்படி தப்பிச்சிட்டீங்களா? ஐயோ, இவகிட்ட மாட்டுதான் இன்னைக்கு என்னை கிழிச்சு கேப்ப நட்டுருவாளே. அடடா நம்ம ராணி, ஜாமா வேணும். ஏன் இப்படி கொட்டுற மலையில நனைஞ்சுக்கிட்டு இப்படி? சக்கரை இருந்தா கொடுங்க 1/2 கிலோ. அந்த தாரேன். ஏன் கொட்டுற மலையில வெளியே நின்றுக்கிட்டு உள்ள வர வேண்டியதானே? ஏற்கனவே நனைஞ்சாச்சு, முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? சர்க்கரையை கொடுங்க. பாவம் அவங்க சித்தி ஏதோ திட்டியிருப்பாங்க போல இருக்கே. ஐயோ ஏற்கனவே ரொம்ப நனைஞ்சிருக்கா, பிறந்த நாள் வேற. சரியான மழையா இருக்கு, தலையெல்லாம் நனைஞ்சு போச்சு. துண்டை வச்சு தொடச்சிக்க வேண்டியதானே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மழை அதிகமாக வந்துட்டு இருக்கு, உடம்பு கிடம்பு சேராம போயிட போகுது. இந்தா ஒன்றும் வேணாம், சர்க்கரையை மட்டும் கொடுங்க. சொன்னா கேட்கணும், நல்லா துவட்டிக்க. ஓகே, இதில் 1/2 கிலோ சர்க்கரை இருக்கு. சித்தி காசு நாளைக்கு தரேன்னு சொன்னாங்க. சரி சரி, இந்தா புடி. இந்தா இதை புடி. இது எதுக்கு? நல்லா ஓவரா இருக்கு, ஏற்கனவே நனைஞ்சிட்ட, அதான் இதை போட்டுக்கிட்டு போ தலைக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்தா அது வேணா இது வேணாம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, சொன்னா கேட்கணும். இந்தா தலையில மாட்டிக்க. வேண்டாம்னு சொன்னா புரியாதா? சொன்னா உனக்கு புரியாதா? புடி. அப்புறம் இந்தா. இது எதுக்கு? இல்லை இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லை, அதான். பிறந்த நாள்னா நான் தானே சாக்லேட்டு கொடுக்கணும், நீ எதுக்கு எனக்கு கொடுக்குற? கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்தா புடி. உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது ஆஞ்சு போடுவாங்க என்னைய, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். சொன்னா கேளு. இந்தா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னைய பத்தி எது கொடுத்தாலும் வாங்கிக்கவே நினைச்சிட்டு இருக்கியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் அதை இதுன்னு எனக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் என்ன பிச்சைக்காரியா? நீ பிச்சைக்காரியா இருந்தா சில்லறை கொடுத்துருப்பேன். நீ நீ
இதுக்கு நீ சும்மா பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இங்க இரு, கோவப்பட்டுட்டு இருக்காத. புடி இந்தா. எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கொடுக்குற? முதல்ல கிளம்பு. சாமான் வாங்கிட்டல, கிளம்பு. இல்லை ராணி, சின்ன வயசுலேருந்து உன்னை நான் பார்த்துட்ருக்கேன். அப்பையிலேருந்தே எனக்கு உன்னை நான் ரொம்ப பிடிக்கும். தினந்தோறும் நீ உங்ககிட்ட சித்தி கொடுமை அனுபவிக்கிற. அவங்க சோறு போடுறாங்களா என்னன்னு கூட தெரியல. அதனாலேயே என்னமோ தெரியல, உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பாவமாக இருக்குது. என்னை அறியாமல் உனக்கு ஏதாவது செய்யணும்னே தோணுது. அதனால தான் கொடுக்குறேன்.